அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். ஆமென். ஏன் அங்க ஒரு ஜெயம் உண்டாகிறது, வெற்றி உண்டாகிறது என்றால், இயேசுவோடு இருக்கிறவர்கள் யார் என்றால், முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மூன்றாவது உண்மை உள்ளவர்கள். நம்முடைய சபை வளர்ச்சி என்பது, ஸ்தோத்திரம், சபையுடைய உயர்வு என்பது ஒரு பாஸ்டருடைய கரத்தில் அல்ல. அந்த பாஸ்டரோடு இணைந்திருக்கிற அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், பிழைப்புக்காகவோ பெருமைக்காகவோ வருகிறவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது பெயர் சொல்லி அழைத்தார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஜாதிகளும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்த தேவன் அவனை ஆசீர்வதித்தார். யாரெல்லாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆலயத்திலே ஆசீர்வதிப்பார். ஆலயத்திற்குள் வந்து ஓட்டாண்டியாய் போனவர்கள் யாரும் இல்லை. ஆலயத்திற்குள் வந்து வறுமையாய் வெறுமையாய் போனவர்கள் இல்லை. ஸ்தோத்திரம், தெருக்கோடியா இருந்தவர்களை கூட கோடிகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இங்கே கால் வைத்து வீணாய் போனவர்கள் எவருமே இல்லை. இந்த ஆலயத்துல போனேன், நான் நாசமா போனேன், வீணா போனேன்னு சொல்றவங்க எல்லாம் பின்மாற்றக்காரர்கள் தான். ஆனால் இந்த வேதத்தை தொட்டவர்கள் எவரும் வீணாய் போனதே இல்லை. அதை வாழ்க்கைய தேவன் மாற்றி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஸ்தோத்திரம், லோத்துவுக்கும் அழைப்பு இல்லை. அவன் என்ன செஞ்ச, அழைப்பு இல்லாம சித்தப்பாவுக்கு முந்திய பிடிச்சிக்கிட்டே வாரான், எங்க போனாலும் நான் கூட வருவேன், உன்னை அழைக்கலடா, உனக்கு அழைப்பு இருக்காடான்னு கேட்டா அழைப்பு இல்லை. ஆபிரகாம் போய் பேட்டி எடுத்தா சொல்லுவான், இல்ல கர்த்தர் என்னை அழைத்தா, அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு என் தேசத்தை விட்டேன், என் இனத்தை விட்டேன், என் தகப்பன் வீட்டை விட்டேன். பாருங்கள், அழைக்கப்பட்டவர்கள் எதையாவது ஒன்றை விடுவார்கள், எதையாவது ஒன்றை வெறுப்பார்கள், எதையாவது ஒன்றை இழப்பார்கள். யாருக்காக தெரியுமா? இயேசுவுக்காக, ஆண்டவருக்காக. சிலர் நகை இழக்கிறார்கள் என்றால் இயேசுவுக்காக, சிலர் உடை இழக்கிறார்கள் என்றால் இயேசுவுக்காக, சிலர் ஊரையே இழந்து விடுகிறார்கள், உற்றார் உறவை விட்டு விடுகிறார்கள் என்றால் இயேசுவுக்காக. அவன் தன்னைத்தான் வெறுக்கிறான். வெறுக்கிறது மாத்திரமல்ல, சிலுவை எடுத்துக்கொண்டே இயேசுவை பின்பற்றுகிறான். இதான் அழைக்கப்பட்டனுடைய பாக்கியம். எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். எல்லாரையும் தேவன் அழைப்பதில்லை. ஊழியத்திற்கு அநேகர் வருவதற்கு விரும்புவார்கள், வாஞ்சிப்பார்கள். என்னோடு கூட 35 பேர்கள் நாங்கள் வேத கலாசாலைக்கு வரும் பொழுது உதவாக்கரை நினைச்சது நான் தான், தேர மாட்டேன் நினைச்சது நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா கடைசியில 9 பேர் தான் அதுல தேர்னாங்க. அந்த 9 பேர்ல இனி 8 பேர் தான் ஊழியத்துல இருக்கிறாங்க, இன்னும் ஒருத்தன் ஊழியத்திலே இல்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்திருக்கிறார். தேவனுடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். சூழ்நிலைகள் மாறலாம், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் மாறலாம், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதனால் உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1:10 சொல்லுகிறது, உங்கள் அழைப்பு என்ன, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சபையாரை நாம் செய்ய வேண்டியது. அப்படியானால் நீங்கள் இடறி போவதில்லை, வழி விலகி போவதில்லை, தவறி போவதில்லை. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8:30 நீங்க பாருங்க. அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அழைத்தவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அழைப்புக்காக வந்தவனை பிழைப்புக்காக கையேந்த ஆண்டவர் விடவே மாட்டார். யாராவது காணிக்கை கொடுத்துதான் அவர் பிழைக்கணும் அவசியமே கிடையாது. ஏதாவது ஒரு ஆளு சோத்திரம் கொடுத்தாதான் அவர் வாழன்னு கிடையவே கிடையாது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சோத்திரம், எலியாவுக்கு அப்பம் வர்றதுக்கு முன்னால, காகம் வர்றதுக்கு முன்னால, இறைச்சி வர்றதுக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை இருந்தனால அப்பமே வந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்பத்துக்காக ஓடுறாங்க. வார்த்தை இருந்தால் அப்பமும் வரும், சாரிபாத்தனுடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படும். அழைக்கப்பட்ட தேவ ஊழியக்காரன் எந்த இடத்துல கால் வைக்கிறானோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அதனால அழைப்பு ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். கர்த்தரனை அழைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். முன்குறித்ததனால தேவன் என்னை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே என்னை முன்குறித்தார். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் கிருபையாக தேவன் அழைத்தார் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.
ஆமா, இயேசுவின் நாமம் உயரணும்னா, கர்த்தருடைய நாமம் உயரணும்னா அழைக்கப்பட்டவர்கள் வேண்டும். இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஆமா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். இல்ல நம்ம எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் ஒருத்தரை தெரிஞ்சு எடுக்கணும்னு சொல்லி. சிலர் வாங்கிட்டு போட்டிருக்காங்க, சிலர் வாங்காம என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்படி போட்டாலும் பரவாயில்லை, அவங்கள நாம தெரிஞ்செடுக்கிறோம். ஆண்டவர் கிருபையாக நம்மை தெரிஞ்செடுத்திருக்கிறார். என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா எந்த தகுதியுமே கிடையாது. ஆமென். எந்த தகுதியும் இல்லாத நம்மை கர்த்தர் தெரிஞ்செடுத்திருக்கிறார். என்கிட்ட மட்டும் 119ஆம் சங்கீதத்தை நீ பார்க்காம சொன்னாதான் உனக்கு ஞானஸ்தானம் தருவான்னா நான் இதுவரை என்ன செஞ்சிருக்க மாட்டேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்க மாட்டேன். 23ஆம் சங்கீதம் நீ பார்க்காம சொன்னாதான் உனக்கு அபிஷேகம் தருவான்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா என்ன கிடைச்சிருக்காது, அபிஷேகமே கிடைச்சிருக்காது. கிருபையாக கர்த்தரெல்லாம் நமக்கு தருகிறான். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாமே இலவசமா தான் தர்றாரு பாருங்க. விட்டமின் டியை கூட ஆண்டவர் இலவசமா தான் தர்றாரு. இவ்வளவு பயங்கரமா அடிச்சா கூட மழையை கூட இலவசமா தருகிறார், காற்றை இலவசமாய் தருகிறார். எங்க அக்கா பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஒரு வாரத்துல 7 லட்சம் ரூபாய் செலவு. ஆக்சிஜன் இல்ல, காற்று இல்லைன்னு கடைசி சோத்திரம் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். நமக்கு ஆண்டவர் பிறந்ததுல இருந்து தாயின் கற்பத்திலிருந்து ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எத்தனை லட்சத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கணும், இலவசமாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமே. நம்ம வீட்டுல ஸ்தோத்திரம் கரண்ட் பில்லு கட்டினா பீச உருகிட்டு போயிருவான் பாருங்க. நம்ம ஒரு பில்லு கட்டுறது இல்லை, நம்ம தூங்கினாலும் நமக்கு வெளிச்சம் கொடுக்க கர்த்தர் சூரியனை வைத்திருக்கிறார். ஆமே. ஸ்தோத்திரம். தண்ணியை பாருங்க, அங்கங்க தண்ணி இல்லாம பஞ்சத்துல வாடிக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் நமக்கு நல்ல தண்ணி வசதி எல்லாம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறார். மூன்றாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான்காவது உண்மை உள்ளவர்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், யார் இருந்தாங்க, உண்மை உள்ளவர்கள். ஸ்தோத்திரம். பஸ் தான் உள்ள வந்துருக்கு. ஆமா, உண்மை உள்ளவர்கள். சோதரர் பஸ் ஆண்ட்ரூ ரொம்ப ஃப்ரெண்ட். எனக்கு ஆண்ட்ரூனா யாருன்னு நினைச்சேன். சோதரர் காட்ரஸியோ சதான ரொம்ப ஃப்ரெண்டு. ஸ்தோத்திரம். சரியா ஃபர்ஸ்ட் அன்னையிலிருந்தே ஃப்ரெண்டு தான். சொல்லலாம். அல்லேலூயா. காட்ரஸியோ தேங்கி வரவேற்கிறோம். உண்மை உள்ளவர்கள். எல்லாம் சொல்லுங்க, யாரெல்லாம். முதலாவது நம்ம வார்த்தையில உண்மையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தையில உண்மையா இருக்கணும். சார் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசி மாற்றி மாற்றி பேசி வார்த்தையில உண்மை இல்லாம இருப்பாங்க. வார்த்தையில உண்மையா இருக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து லைஃப்ல என்ன செய்யணும், வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். வார்த்தை வாழ்க்கை, சொல்லும் செயலும் ஒன்றானால் அப்படி சொல்றதை செய்யறவங்க செய்யறதை சொல்றவங்க தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். அல்லேலூயா. ஆதலால் இயேசு ஜெயிப்பார். அவர் ஆட்டுக்குட்டியானவர், ராஜாதி ராஜாவும் கர்த்தராதி கர்த்தராயும் இருக்கிறார். அவரோடு இருக்கிறவர்கள். ஆமென். ஆதலால் அவருடைய நாமம் உயரும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். எப்படை தோக்கிலும் இப்பட தோக்கவே தோக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ராமராஜ்யம் வந்தாலும் எந்த ராஜ்யம் வந்தாலும் இயேசுவின் ராஜ்யத்திற்கு முன்பாக எல்லா ராஜ்யங்களும் முழங்கால் படியிடும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். எல்லா நாவு கர்த்தரே அறிக்கைப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாஸ்டர் சரியா தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க போன பிறகு நாங்க அப்படியே செஞ்சோம். அப்போ பிரதர் செந்தாமர் சிஸ்டர் வீட்டில் வச்சுதான். அப்படி இருக்கும்போது சின்ன ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்ச போது பிரதர் சிஸ்டர் க்ளோரி ரவி அவங்க தான் ஒரு 20,000 ரூபா கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். இந்த 20,000 ரூபா கொடுத்த போது இந்த இடம் வாங்கினா அன்னைக்கு 30,000 ரூபா கேட்டாங்க. அங்கே சென்னையில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். 30,000 ரூபா வந்தோடனே இன்னொரு 10,000 ரூபாய் இல்லை. அதனால அதை போய் நான் ஸ்தோத்திரம் நாகர்கோயிலில் பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவங்க ஒரு 15,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்படி 35,000 ரூபாய்க்கு இந்த இடம் 30,000 ரூபாய்க்கு வாங்கி நான் ராஜா பிரதர் கையில் கொடுத்துட்டேன். கூட இதெல்லாம் போட்டு வாங்குங்க அப்படின்னு. இந்த இடம் வாங்கினோம். சின்ன செட்டு போடலான்னு யோசிச்சது. ஆனால் அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் கொத்தனார்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா இப்படி போட்டால் அது நிற்காது அப்படின்னு போட்டோம். பில்டிங் போட்டாச்சு. அதனுடைய இந்த சபை கட்டுவதற்கு அப்பொழுது பாண்டிச்சேரி சபையிலிருந்து அநேகர் உதவி செய்தார்கள். கண்ணு தெரியாத கவிதா சிஸ்டர் 5,000 ரூபா கொடுத்தாங்க. ராமன் சொல்ல பாருங்க. 2 கண்ணு தெரியாத 2 பொம்பளை பிள்ளைங்க, வாடகை வீடு. ஆனால் 5,000 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ராஜாபதி ஸ்தோத்திரம் இந்த ஆலயத்தை கட்ட வரும்போது அவரோட 50,000 ரூபாய் தொலைச்சிட்டார். கூட 50,000 ரூபாய் போட்டு வந்து பெரிய பிளாட்டை வாங்கி போட்டிருப்பார். மன உளைச்சல்கள்லாம் நிறைய இருக்கும் ஆலயத்தை கட்டும்போது. ஸ்தோத்திரம். சரீர உழைப்பு அதிகம், அவருடைய சரீர உழைப்பு அதிகம். விசுவாசிகள் உற்சாகமாய் கொடுத்தார்கள். அதை கட்டி முடிக்கும் போது 35,000 ரூபா கடன் என் பக்கம் திரும்பி போச்சு. ஸ்தோத்திரம். 35,000 ரூபா கடன் எனக்கு ரொம்ப பெருசு. அப்போ என்ன செய்ய தெரியல. ஸ்தோத்திரம்.
ஞானதாஸ் பதில் அப்படி யோசிக்கும் சொன்னார், நான் அதை கொடுத்துருந்தேன், எனக்கு பிறகு கொடுத்துட்டா போதுன்னாரு. அவர் இன்னைக்கு வரல. பின்ன ஸ்தோத்திரம் அந்த 35,000 ரூபா அவர் கொடுத்தாரு. இப்படிதான் அதெல்லாம் கட்ட முடிஞ்சது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நேரத்துல நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஞானதாஸ் பதில் 20,000 ரூபா கொடுத்தார். ராஜா பதில் 20,000 ரூபா கொடுத்தார். செல்வி சிஸ்டர் ஒருத்தாங்க, அவங்க ஒரு 20,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த லீலா அம்மா அப்படி சொல்லி 10,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த ராஜா பதில் அம்மா இருக்கிறாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்தோத்திரம் கொடுத்தாங்க. இப்படிலாம் கொடுத்து தான் இந்த ஆலயத்தை கட்டலாம். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு இந்த ஊழியத்தை நம்முடைய சபையிலிருந்து திருமணம் செய்த குணசேகர் கையிலே அவர்களை கொடுத்தோம். அவர்கள் இதை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். உற்சாகமாய் நடத்தினார்கள். சில காரணங்களால் அவரால் தொடர்ந்து அதை நடத்த முடியாத சூழ்நிலைகள் உருவான பிறகு, பல யோசனைகள் வந்த பிறகு பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களை நாம் இங்கே ஊழியக்காரராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. போன வருஷம் மே மாதம் நடந்த ஜெனரல் கன்வென்ஷன்ல எல்லா ஊழியர்களுக்கு முன்னால வச்சு அவரை என்ன செஞ்சாச்சுன்னா ஊழியராக ஆர்டினேஷன் பண்ணி அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆமென். ஆனா எனக்கு ஒரு தனியா வந்தார், வெள்ளையும் கருப்பும் போட்டு வந்தார். நான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவருடைய மனைவியாரோட வந்திருக்கிறார். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். நீங்க இந்த சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தீங்கன்னா இந்த சபை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் உங்களுக்காக நாங்கள், உங்களுக்காக நான், உங்களால் நான். ஜெயலலிதா அம்மா சொன்ன வேண்டாம். ஆமா. எப்படி என்ன உங்களுக்காக நான், உங்களால் நான். அவ்வளவுதான். நீங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருந்தா சபை உங்களுக்கு ஆசீர்வாதமாவே இருக்கும். ஓட்டாண்டியா இருந்தா சபை உனக்கு ஓட்டாண்டியா தான் இருக்கும். நீ பாக்குறதெல்லாம் மஞ்சையா தான் உனக்கு தெரியும். கண்ணை தான் கெடுக்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நான் போகிற சபையிலே நான் ஆசீர்வாதமா இருக்கிறதில்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக என்னை வைக்கிறது தான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அதனால ஸ்தோத்திரம். அவரு நான் நாகர்கோயில சபை நடத்தும் போது ஒரு கழுவுற மீன்லயும் நழுவுற மீன், வாரம் தெரியாது போறது தெரியாது, அவ்வளவு வேகமா போவார். அதனால அவர்கிட்ட ஒரு காணிக்க பாட்டு கொடுத்தா கூட 2 முறை பாடி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவங்க தம்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க அம்மா நல்ல ஒரு ஜெபிக்கிற, அவர் சொல்லாம இருக்கக்கூடாது, ஜெபிக்கிற ஒரு நல்ல தாயார். யாரு வராங்களோ யாரு வரலையோ அப்படி சும்மா உட்கார்ந்து அப்படி சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதனால அவர்களை குடும்பங்களை கர்த்தர் இருந்த நிலையை விட 1 மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நான் ஒரு சாட்சி, அந்த சபையார் ஒரு சாட்சி. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. அது மாத்திரமல்ல, இவர் பாண்டிச்சேரி வந்த உடனே ஸ்தோத்திரம் அவருக்குள்ள ஆர்வத்தை பார்த்துட்டு நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண சொன்னேன் சபையில. நான் எல்லாரையும் பிரசங்கத்துக்கு விடுறதில்லை, உங்களுக்கு தெரியும். ரொம்ப யோசிச்சுதான் பிரசங்கத்துக்கு விட்டேன். அவர் முத ஒரு பிரசங்கம் பண்ணார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ல இருந்து ஸ்தோத்திரம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்தின் பொல்லாத ஆவின் சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அதான் முதல் பிரசங்கம். உடனே அவரை பிடிச்சி நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. அடுத்த இதுலயும் செகண்ட் சர்வீஸ்ல நீங்களே பிரசங்கம் பண்ணிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். ஏதோ சிலருக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனாலும் ஒண்ணும் தெரியாதவங்க செல படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆகாயத்தில் அடிக்கிறது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஈஸி ஆகாயத்தில் அடிக்கிற மாதிரி அடிச்சிடலாம். ஆனா எதிர் செலவு வரும்போது தான் கஷ்டமா இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால சத்தியத்தை நல்லா பேசுகிறவர், வசனத்தை நல்லா பேசுகிறவர், வார்த்தை நல்லா பேசுகிறவர். இப்ப நான் அதுக்கு பிறகு நான் ஒரு நாள் நம்முடைய சபை காரியம் நடக்கும்போது அவர் ஜெபம் பண்ணி ஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பல சந்தர்ப்பங்கள் அவர் காரைக்கால் மாறி போயிட்டார், டிரான்ஸ்பர் ஆகிக்கிறது. ஆனாலும் அங்கிருந்து இவ்வளவு தூரமா நடத்துறதும் இந்த நாள்ல கூட ஸ்தோத்திரம். இந்த டைல்ஸ் போடுறதுக்கு அவர் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்க. வராம இருக்குதா? ஹல்லேலூயா. என்னெல்லாம் போட முடியாது. எனக்கு நீங்க எல்லாம் கொடுத்தாதான் எனக்கு சொத்தக்குன்னா எங்கிருந்து கொண்டு வர முடியும் இல்லைங்களா? எனக்கு நான் மாசம் சம்பளமா வருது, ஒரு 70,000 80,000 1 லட்சம் வருதா? இல்லைன்னா எனக்கு தோட்டம் இருக்குதா, துறவு இருக்குதா, என்ன இருக்குது? இல்லை மைய கடை வச்சிருக்கேன், நான் ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க தந்தாதான் நாங்க போடுவோம். ஸ்தோத்திரம். பரவாயில்ல. அப்ப நான் சொன்னேன், ஏன் அந்த காசை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க ஒரு கதிர தோட்டம் வாங்க போறோம். அப்படிதான் இல்லையா?
அவ்வளவு கேட்டோம். அப்படின்னு உடனே இல்ல எங்க வைஃப் அதை பொருத்தனை பண்ணிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அது சோதரெல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேல இதுல செலவு செஞ்சிருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய தலைமுறைகளை கர்த்தர் என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். அவர் எதுல அந்தரங்கத்துல செய்கிறவர், வெளியரங்கமாக செய்ய நினைக்கிறது இல்லை. நிறைய பேர் வெளியரங்கமா செஞ்சு நெல்லிக்காய் மூட்டை செதற மாதிரி செதறியே போயிடும். எல்லாம் வெளியே போயிடும். அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நீங்க தொடர்புக்கு வெளியே இருக்கிறாங்க, எல்லாம் வெளியில போயிடும். ஆமா, சோத்திரம். வலது கை செய்கிறத இடது கை அறியாது இருப்பாங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் ஒரு மடியிலே திரும்ப அளந்து தருவார்கள். கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதே கிடையாது. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதே இல்லை. இயேசுவுக்கு மட்டும் கைவிடவே தெரியாது. சொல்லி முடிக்க போறேன். சொல்லுங்க, என்ன பக்கத்துல போய் சொல்லுங்க. இயேசுவுக்கு என்ன தெரியாதுன்னா கைவிட தெரியாது. நமக்கு ஒண்ணுதான் தெரியும், கைவிட தான் தெரியும், மறக்க தான் தெரியும். இயேசுவுக்கு மட்டும் கையை பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நாம விட்டா கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு. புருஷன் கூட விட்டுருவான், பொண்டாட்டி கூட விட்டுருவான், பிள்ளைங்க கூட வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும், ஒரு முறை தானே சொன்னேன், சுகத்திலும் துக்கத்திலும் அப்படிங்கிறோட விட்டுருவான். ஆனா கடைசி வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. ஆமா, மோசையை பாருங்க, அவரே அடக்கம் பண்ணிட்டார். வாங்கடா நீங்க எல்லாம், நானே செஞ்சுக்கிடுவேன். ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்துடும், எங்களை யாரும் அடக்கம் பண்ணதுன்னா கர்த்தரை அடக்கம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அந்த பாஷை அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். கர்த்தர் அவங்களை பயன்படுத்தணும். கர்த்தர் அவங்களை வல்லமையால ஆண்டவர் நிறைக்கணும். ஸ்தோத்திரம். அவங்க 2 பேரும் வந்து வாங்க, முன்னால் வாங்க. அவங்க பிள்ளைகளோட வருவாங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். எங்க வாங்க. சரி. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். உங்க வார்த்தையில உண்மை, உங்க வாழ்க்கையில உண்மை, ஆண்டவர் கிடைத்த ஆராதனையில உண்மையா இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியில வரும்போது சொல்லுவார், ஆலயத்தை கட்டினவனே டைல்ஸ் போட்டனாலும் ஆண்டு போட மாட்டார். உண்மையும் உத்தமமா இருந்தார். பெரிய கூட்டம் வச்சிருந்த, பெரிய கார் வச்சிருந்த, பெரிய பில்டிங் வச்சிருந்த, அப்படிலாம் கூப்பிட மாட்டார் பாருங்க. ரெவரண்ட் டாக்டர்லாம் கூப்பிட மாட்டார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடினா எல்லா கரங்களை உயர்த்தி உன்னை அநேகத்திற்கு அதிகாரியா. ஓ ரபல ஷந்தல ஓ ரமன ஹந்தஷன. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இணைந்து ஒரு மனதோடு நம்முடைய நாமத்தை உயர்த்தப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, நம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டு. ஸ்தோத்திரம். அவங்க செய்த அந்த பொருத்தனையை, சபை நடுகளை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய கரங்களை பலப்படுத்தினதற்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்மளால எடுத்து நிற்கலாம். நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஊழியர்லாம் வாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அவரை 20 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அவங்க கேட்கிறேன், நான் கேட்கிறது. ஹல்லேலூயா. வாங்க எல்லாரும் நம்ம கரங்களை நீட்டி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லெட்ஸ் பாஸ்டர் வாங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு மனதுமாய் கரங்களை நீட்டி ஹல்லேலூயா. கர்த்தாவினுடைய ஊழியத்திலே அதிகாரம் பண்ணுவீராக. இந்த பிள்ளைகளை உமக்கு என்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாய், அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிற பாத்திரமாய். ஷாக ரபா லதன தராதன ஹந்தல் கௌடலபலபா ரீமலா ஷந்தல் கௌடலபலபா ஷந்தலபா. ஒரு நாள் வனாந்தரத்திலே நின்று கொண்டு உமக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று அன்றைக்கு அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை நீர் கண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுற அந்த கூப்பிடுதலை நீர் கேட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம். ஏங்கி நின்று உம்மை நோக்கி முகத்தை பார்த்த பொழுது வழி தவறாமல் கரம் பிடித்து இதுவரைக்கும் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கைக்கு வருவது என்னோடு இணைந்து ஊழியம்தான் செய்ய வேண்டும், ஊழியத்திற்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்னோட மகன் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை, ஓ மகிமை 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 மகிமை. ஆதலால் நீ கேட்டதையும் கொடுத்தார், கேளாதத நன்மை உனக்கு தந்து. அல்லேலூயா. சோத்திரம். கேட்டதை விட மேன்மையானது உனக்கு தந்து, எல்லா சூழ்நிலையிலும் இணைந்து போகிற, ஒத்து போகிற, ஆவியில ஒருமனப்பட்டு போகிற
ஹalleluya. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த குடும்பத்தின் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கரங்களை தட்டி ஒரு தேவ மகிமை. ஓ ராபாலா சந்தலா பௌலகா ரகனதரா எல்லா ஊழியர்களும் சீக்கிரமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டுடைய வல்லமை இந்த பிள்ளைகளை நிறைக்கட்டும். தேவ பிரசன்னம் நிறைக்கட்டும் ஆண்டவரே. ராஜ்யம் கட்டப்படுவதாக. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஆமை கட்டிடம் கட்டிடம் சிற்பிகளாய் கர்த்தர்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கா எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமை உமக்காகத்தான் வாழ்வீரே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. பிள்ளைகளை நிரப்பட்டும். கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருமையான குடும்பத்தை கர்த்தர் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.